சைக்கிக் பிரின்சஸ் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, அந்த தம்பியை கூட ஒருத்தர் கூட்டு போயிருப்பாரா, வாங்க வாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா ஏதோ புதுசாக டிஷ் பண்ணியிருக்காங்களாம். இது வந்து டேஸ்ட் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு செம்மகம் வந்துடுது, ஏன்டா இதுக்காக என்ன வர சொன்னீங்க, அங்கே நான் எவ்வளோ பெரிய முக்கியமான வேலையில் இருந்து தருமா, இனிமேல் யார் வந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஹீரோயினியை பார்க்கலான்னு ஓடி வந்துட்டு இருக்கான். வந்து பார்த்தா ஹீரோயினியே காணும். அதான் போன எபிசோட்லேயே ஹீரோயினி யாரோ கடத்திட்டு போயிருப்பாங்களா, இவன் வந்து தேடிட்டு இருக்கான் எங்கடா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்தா கீழே ஒரு பென்டன் கிடக்கு. எடுத்து பார்க்குறான், இது வந்து அவனோட்டாச்சே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோக்கும் இப்போ ஹீரோயினி யாருன்னு தெரிஞ்சு போயிட்டான். அங்கேருந்து அவன் கோவமாக வந்துட்டு இருக்கான். ஏற்கனவே ஹீரோயினியோட அப்பா தான் வந்து வெஸ்டர்ன் சைடில் இருக்க மக்களோட வந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அரசரை எதிர்க்க பிளான் போடுறாருன்னு வேற ரூமர் பரவிட்டு இருக்கு. இதில் வந்து ஹீரோயினை யூஸ் பண்ணுற அந்த அந்த மயக்கம் வர பொடி வந்து அந்த வெஸ்டர்ன் சைட்லேருந்து வந்தது தான். அப்போன்னா அவள் வந்து ஒரு உளவாளியை தான் எனக்கு அமுச்சு வச்சிருக்கிறான், பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு உளவாளியை அமைச்சிருக்கானா, அவனுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட இந்த தம்பியோட அரண்மனைக்கு தான் வந்துட்டு இருக்கான். ஏன்னா தம்பி தானே நான் மேடை கூட்டு போறேன்னு சொல்லியிருப்பான். இங்கே வந்து பார்த்தா இங்கே வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் வந்து தம்பிகிட்ட கேட்டுட்டு இருக்கான், எங்கடா கூட்டிட்டு வந்தியா அந்த மேடு எங்க அப்படின்னு சொன்னா, இவன் கோவமா சொல்றான், நீ தான் அவளை தூக்கிட்டு போயிட்ட, அப்புறம் என்ன தெரியாத மாதிரி திருப்பி வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் சொல்றான், என்னடா இப்படி முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, எங்கடா அவ அப்படின்னு கேட்டா, யார்கிட்ட போய் சொல்றேன், இங்கே பாரு உன்னோட பென்டென்ட் அவ தொலைஞ்சு பண்ண இடத்துல தான் கடந்துச்சு, நீ தானே அவளை தூக்கிட்டு போன அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பதான் ஹீரோ பத்திட்டு சொல்றான், என்னோட பென்டென்ட் என்கிட்ட தான் இருக்கு. அப்பன்னா அரசர் கொடுத்த கிஃப்ட் இது 2 பேர் தான் கொடுத்தாரு, ஒன்னு என்ன விட்டு இன்னொன்னு யார் விட்டுன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. அவளை கட்டில வந்து கைகால்லாம் கட்டிப்பட்டு வச்சிருக்காங்க. யாரா இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்குதான் ஒரு குரல் கேட்குது, முழிச்சிட்டியா எம்மா நேரம் உனக்காக வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா இந்த ஹோட்டல்ல கூட பார்த்தோம் இன்னொரு தம்பின்னு சொல்லிட்டு அவன் கூட பிரின்ஸ்ன்னு சொல்லி இருந்தானே, பொண்ணு பின்னாடி வேற சுத்திட்டு இருந்தானா, ஏற்கனவே ஹீரோயினி பிடிச்சிருக்குன்னு சொன்னானா, அதனால தான் பிடிச்சிட்டு வந்துருக்கான் இவளை. ஏன்னா இப்போ இருக்க 2 தம்பிக்குமே இவளை ரொம்ப பிடிச்சிருக்கான், அதனால அவங்கள வம்புழுக்கணும்னு சொல்லிட்டு உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ கத்திட்டு இருக்கா, ஒழுங்கு மரியாதையே என்னை விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இவன் சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், நீ என் கூடயே இங்கே அரண்மனையில் இருந்தீங்கன்னா உனக்கு இந்த ஒரு தோடு கொடுக்குறேன், இந்த மாதிரி தோடு உலகத்திலே இல்லை தெரியுமா, இது மாதிரி இந்த ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோடை கட்டிட்டு இருக்கான். அந்த தோடை பார்க்குறப்ப தான் ஹீரோயினிக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா இந்த தோடே இவங்க அம்மா விட்டு தோடு தான், அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இது மட்டும் தான் அவங்க ஞாபகார்த்தமாக இருந்துச்சு. இவங்க கூட வேலை பார்ப்பாங்கல்ல, இந்த பொண்ணு கூட ஒரு ஆன்ட்டி இருந்தாங்கல்ல, அவங்க தான் இதை வச்சிருந்தாங்க, எப்படி இது ஒன்றுகிட்ட வந்துச்சுன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான், அதுவா இது ஹீரோயினியோட அப்பா தான் வந்து இவனுக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பாரு அதான் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் உனக்கு இப்போ எதுக்கு, உனக்கு இது வேணும்னா என் கூட அரண்மனையிலே இரு அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினிக்கு செம்மக்கம் வந்துடுது. அவன் கட்டியிருக்க கயிறுலாம் அத்துட்டு ஓங்கி ஒன்று மூஞ்சிலே வர்றா. விட்டுட்டு போய் சொல்லிட்டு இருக்கான், நான் தாண்டா அவரோட பொண்ணு, என்னையே உன் கூட இருக்க சொல்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்த. உடனே இவன் சொல்றான் பாருங்க சிரிச்சுக்கிட்டு, இன்னும் நல்லாதான் போச்சு, என்னால ஹீரோ பொறாமப்படுத்த முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபும் தெரிஞ்சு கூட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். சரி கிட்ட வரப்ப பார்த்தா இவன் தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இவனோட ஒய்ஃப் தான் வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு இங்க என்ன பண்றீங்க, நான் தான் கெஸ்ட் வராங்கன்னு சொல்லியிருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு காவலாளி வந்து சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி ஹீரோ தம்பியும் அரண்மனைக்குள்ள வந்துட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். வந்து பார்த்தா ஹீரோவும் அந்த தம்பியும் தான் செம்ம கோத்துல நிக்கிறாங்க, எங்கடா கூட்டிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து சொல்றான், எதுவுமே தெரியாத மாதிரி, யாரை பத்தி பேசுறீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் தம்பி வந்து அந்த பெண்டட்டை தூக்கி வீசுறான், உன்னோட்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அதை வாங்கிட்டு அவன் சொல்றான், ஐயோ அதெல்லாம் இல்லை, இது எது தெரியாம விழுந்துருக்கும், அப்படிலாம் நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அப்பதான் அந்த தம்பி சொல்லிட்டு இருக்கான், என்னனையும் அண்ணனையும் வந்து பழி வாங்கிறதுக்காக மெய்டை தூக்கிட்டு போயிருக்கான், உனக்கு வெக்கமல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவன் சொல்லிட்டு இருக்கான், ஐயோ என் ஒய்ஃபை மட்டும் தான் நான் காதலிக்கிறேன், அப்படிலாம் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அந்த ஒய்ஃப் சொல்லிடுது, இப்பதானே அவளை நான் உள்ள பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவன் வாய் பத்திட்டு நிற்கிறான். ஹீரோக்கு தெரிஞ்சிருது, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ரூம்ல வந்து பார்த்தா ஹீரோயினியை காணோம். அவளை பத்தி தான் தெரியுமே, எல்லாத்தையும் அறுத்து போட்டா அவள் ஓடி போயிட்டா. உடனே இதான் சாக்குதான்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான், பாத்தியா நான் தான் சொன்னனே அவள் இல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன ஏன் மேலே சந்தேகப்படுறீங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறான். பார்த்தா ஹீரோ பிடிச்சி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கான். உனக்கு சாகனம் தானே ஆசை, ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கப்பையும் சொல்கிறான், கொல்லுடா கொல்லு, நான் செத்துட்டா அடுத்த பிரின்ஸ் நீ தானே ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். இதில் என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி அவள் உன்னோட பிரின்சஸ்ங்கிறதுனால தேடிக்கிட்டு இருக்கியா, எதிரி பொண்ணுன்னு தெரிஞ்சு கூட அவளை நீ காதலிக்க ஆரம்பிச்சிட்டியா, உனக்கு தெரியும்ல அவங்க வந்து நம்ம அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவளை உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்பதான் இந்த தம்பிக்கு தெரியுது, எது அவள் வந்து பிரின்சஸா, அண்ணனோட ஒய்ஃபா, முடிஞ்சது போ, அப்போ எப்படி நான் அவளை காதலிக்கிறது கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க பிரின்சஸ்ன்னு பேசுகிறத கேட்டுட்டு அப்படியே அவன் மயங்கியே விழுந்துடுறான்.
ஹீரோ தான் இவனை பிடிச்சி கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்கானா. அவன் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, இல்லை அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, அவருக்கு தெரியாது, நாங்கள் வரத்துக்கு முன்னாடி அவர் இங்கே தான் இருந்தா, திருப்பி வந்து பார்க்குறப்ப ஆளை காணும், நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம், அவர் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் ஹீரோ விட்டுறான். அப்புறம் தான் நைட்டு போல் கட்டுறாங்க. அப்போ ஹீரோயினோட ரூமை தான் கட்டுறாங்க. அவள் வந்து எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க அம்மாவோட தோடையும் எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல ஓடி வரப்ப. அப்போ தான் அந்த 2 கோஸ்ட்டுமே வந்து கேட்குறாங்க, நம்ம நிஜமாவே இங்கே வந்து போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவன் சொல்கிறான், ஆமாம் அப்பா வந்து அவரோட சத்தியத்தை காப்பாற்றலை, ஏன்னா வந்து ஆன்டி கிட்ட தான் இது இருந்துச்சு, இப்போ ஆன்டிக்கு எதுவும் ஆயிருக்கு, அதனால தானே இந்த தோடு அங்கே போயிருக்கு. அப்பா என்ன சொல்லியிருப்பானா, ஆன்ட்டியோட உடம்ப சரியாக்கிடுறோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. இப்போ இவரே இப்படி பண்ணிட்டாரு, அதனால நம்ம இங்கேருந்து போயிடலாம், இங்கே இருக்கணும்னு எந்த அவசியமே இல்லை, திரும்பி வீட்டுக்கே போய் பார்ப்போம் ஆன்ட்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்போ தான் நம்மளுக்கு இன்னொரு இடத்த காட்டுறாங்க. அங்கே வந்து கூடாரெல்லாம் போட்டிருக்காங்க. அங்கே வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இது மாதிரி ஹீரோயினியோட அப்பா தான் விருந்து வைக்கிறாராம். அதை தான் அவன் கேட்டுட்டு இருக்கான். இது அவங்க தான் விருந்து வைக்க போறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். யார் இவங்கன்னா, வெஸ்ட் சைடில் இருக்கிற மக்கள், அதாவது இவன் தான் வந்து வெஸ்ட் சைடில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஹெட்டு மாதிரி அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்த விருந்துக்கு நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு, இது மாதிரி நம்ம 2 நாட்டுக்கு இடையில இருக்க நட்பு இன்னும் வளரணும்னு அவர் ஆசைப்படுறாரு, அதுக்காக நீங்கள் இந்த விருந்துக்கு கலந்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறப்ப இவனும் சொல்கிறான், இவன் பேர் வந்து டெங்ஜா. உடனே இவனும் சொல்லிட்டு இருக்கான், அப்போனா நான் கலந்துக்கிட்டு தான் ஆகணும், நான் வரேன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.